இப்போ சேர்த்துட்டு இப்படி கையோடுங்க வேணும் இதை ரெண்டு அப்படி விட்டீங்கன்னா அது குழஞ்சிடும் ஒயிட் வந்து விடுபட்டு சரி ஒன்றா மட்டும்தான் சரி இதை இங்கே வைக்கிறீங்க ஒரே அளவுக்கு வராது எவ்வளோ இருக்குதானே இதில் வச்சுட்டீங்க வச்சுட்டு இப்படி எடுத்துன்னு சுத்தலாம் இப்படி எடுத்து சுற்றினா நீட்டாக வரும் ஏஞ்சிருங்க சரியாக வரும் நாங்கள் கட் பண்ணாந்து வேலை இதை எடுக்க வச்சுட்டு அதுக்கே வச்சு செய்யலாம் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் அதை வெளியில் வச்சுட்டு கட் பண்ணி விடலாம் அது சீக்கிரம் ஆனால் இப்படி நெக விடுபடா திருப்பி அடுத்தது பண்ணாங்க இதையும் இப்படித்தான் செய்யப்படும் இது வந்து திருப்பி இதுக்குள்ள எடுக்க மாட்டோம் வேஞ்சணும் மொத்தமா இருக்குல்ல இதையும் நாங்கள் சேர்த்து விட்டோம்னா இன்னும் மொத்தமா வந்துடும் அப்ப இது என்ன செய்யப்படுறேன் அது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அப்படி சேர்க்கலாமா சேர்க்கலாம்னு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு வைக்கிறது இப்போ நாங்கள் இதோட சேர்க்க போறோம்னா மொத்தமா வர வேண்டாம் அதை வழியில இடையில மொத்தம் வந்துடும் ஒரே சேமுக்கு வராதுங்க இதுல வேறுமோ மெல்லிசா அங்கே தொட்டு பாருங்க எங்க வித்தியாசம் இருக்குன்னு வேறுங்க அவங்க ஸ்டார்டில் எப்படி இருக்குன்னு வேறுங்க மொத்தமாக இருக்கு இதுவும் ஜாயிண்டாக போட்டு விடிச்சிருக்கோம் அப்போ இதை கலட்டிட்டேன் திருப்பி ஜாயிண்ட் ஆகும் அப்போ தான் இதே இவ்வளோ திருப்பி விட மாட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் கலட்டினா வேண்டாம் சீக்கிரம் எதிரையும் வந்தது சாரி சொல்லாமல் போயிட்டு அப்படி என்ன செய்வது அப்படி எதிர வச்சுட்டு இது ஒன்று வந்து லூஸ் ஆகி நல்ல இதாக டைட்டாக இருக்குது நீட்டாக இழுத்து கொண்டு இதை லூஸ் ஆகிட்டீங்க இங்கே வேறு இனி பின்ன வேலை பாருங்க சரியா கருவி மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக வள நிலையத்தின் இரண்டாவது பயிற்சி அமர்வாக இந்த வாழை நாரிலே பேக் அதாவது இந்த நாங்கள் பொருட்களை கொண்டு செல்கின்ற தோற்பைகளை உருவாக்குகின்ற இந்த பயிற்சி இன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் இன்று ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஒரு அங்கத்தவரையே நாங்கள் எங்களுடைய வளவாளராக பயன்படுத்தி நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லி பவளராஜினி அவர்கள் எங்களுடைய கல்வி சமூக வள நிலையத்தினுடைய நிர்வாக அங்கத்தவராக இருக்கின்ற அதே வேளை இன்று எங்களுடைய வளவாளராகவும் இங்கே அவர் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய திறனையும் இங்கே எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வெளிப்பாட்டுக்கு உண்மையில் நாங்கள் சமூக வள நிலையத்தை நாங்கள் அமைப்பதற்காக முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது பார்வையற்றவர்கள் தொடர்பான ஒரு அறிமுகம் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இருந்தது. அவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்திருந்தோம். ஏனைய மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைப்பதற்காக எங்களுடைய நிர்வாக தலைவர் விஜயலட்சுமி அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு உதவியை வழங்கியிருந்தார். உண்மையிலே அவர் மூலம்தான் எங்களுக்கு பவளராஜினியாக இருக்கலாம், பிருந்தாவரன் போன்ற சிறந்த வளவாளர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலகட்டங்களில் தையல் தொடர்பான ஒரு பயிற்சியினையும் நாங்கள் தொடர்ச்சியாக விஜயலட்சுமி அவர்களை கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவர் அதற்குரிய நேரத்தையும் தன்னுடைய திறனையும் கல்வி சமூக வள நிலையத்தினூடாக அனைத்து வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன். இன்று பயனாளிகளாக வந்திருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, உங்களுக்கு சில வேளைகளில் இந்த கல்வி சமூக வள நிலையத்தினுடைய தோற்றம் அதனுடைய பணிகள் தொடர்பாக சில வேளைகளிலே சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், சில வேளை தெளிவின்மைகள் இருக்கலாம். எனவே நீங்கள் அவற்றை நீங்கள் படிப்படியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களோடு இணைந்திருக்கிற அன்பர்கள் எங்களுக்கு வழங்கிய
பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது சில அன்பர்கள் எங்களோடு, சில நிறுவனங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய பணி மிக சிறப்பாகவும் எங்களுடைய கட்டமைப்பு நன்றாகவும் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி, நீங்கள் இதை ஒரு பரந்துபட்ட அளவிலே செய்ய வேண்டும், அனைத்து வலிழந்தவர்களுக்காகவும் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்கவும், எங்களுடைய தனிப்பட்ட ஈடுபாட்டின் அடிப்படையிலும் நாங்கள் இந்த கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது இந்த வலிழந்தவர்களுக்கு பொருட்களை வழங்குவதோ அல்லது அவர்களுக்கு பணத்தை வழங்கிக் கொண்டிருப்பதோ மட்டும் எங்களுடைய பணி அல்ல. அவர்களை ஒரு உற்பத்தி திறன் மிக்கவர்களாக அவர்களை மாற்றி அவர்களுடைய திறன்களூடாக சமூகத்துக்கு நல்ல பங்களிப்பை வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்பொழுது என்னுடைய வளவாளராக இருக்கின்ற செல்வி பவளராஜன் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு இப்பொழுது வழங்குவார்கள். நன்றி. நான் இந்த பயிற்சியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த தலைவர், செயலாளர் மற்றும் கருவி நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நான் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு எப்படி வாழனை பின்பதென்ற சொல்றது பின்பதென்ற ஒரு பயிற்சியை ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கும் போதும் உண்மையாக அனைவருமே ஒரு ஆர்வத்தோட செய்வதை நல்லா காணக்கூடியதாக எனக்கு சரியான ஒரு சந்தோஷமா இருந்தது. சொன்னால் இதை இதை பிரியோசனப்படுத்திக்கணும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கேட்டேன். அதுலேருந்து என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட பயனாளிகளாக உங்களிடம் நான் எங்களை கேட்டுக்கொண்டு இதை இன்னும் விருப்போட நாங்கள் நிறைய இதில் பேக் மட்டும் செய்ய வேண்டியதில்லை, நிறைய அழகு சாதன பொருட்கள் எல்லாம் செய்யலாம். அதை விட டேபிள் மேட், கால் மீதி அப்படி நிறைய மாடல்லாம் இருக்குது. நான் இன்றைக்கு குறிப்பிட்ட சில தான் சொல்லி தரப்படுறேன் சொன்னால் நேரம் காணாது. அதனால் நீங்கள் இதை ஆர்வத்தோட கற்று மற்ற சமூகத்தில் இதை வெளியில் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு வாழ்நாள் இப்படி செய்யலாம்ன்றது தெரியாது. அவள் எங்களின் ஊடாக நாங்களே நம்ம மாட்டுத்திறனாளிகள் எங்களின் ஊடாக இவ்வளவு இது இருக்குது நாங்கள் வெளியில் அறிமுகப்படுத்தினார்கள். இது சமூகத்துக்கு எங்களால் வெளியில் கொண்டு வரப்படுறது எங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர்றது. இப்போ அதே நேரம் உண்மையாக வாழ புத்தி என்ன எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறது. அதே இந்த குட்டைக்கு தான் கொண்டே போடணும், இல்லைன்னா இருக்கிறோம் ஏதோ ஒன்று செய்யணும். ஆனால் அந்த வாழை தண்ணியில் இருந்து வர்ற இந்த நேரம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றது தெரியாது. இன்றைய பஸ்ஸில் கூட நான் கொண்டு வரைக்கும் நிறைய பேர் கழிக்கிறேன். இதே கொண்டு போகிறேன் நிறையா காய். இது சாயம் போட்டு எடுத்தேன். இதை நாங்கள் காஞ்ச அப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்படித்தான் சாயம் போட்டு வெயில காய விடு. அதுவும் நல்லா காய விடக்கூடாது. நல்லா காஞ்ச வேலை பின்னுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, உடைஞ்சது. அப்போ அதுக்காக நாங்கள் அதையும் கவனத்தில் கொள்வோம். நல்லா வெயிலுக்கு விட்டா உடையும். அப்படி உடையிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், தண்ணி இருக்கல கையில் கொஞ்சம் கையை சும்மா தண்ணிக்க வச்சுட்டு திருப்பி எடுத்து அந்த நாளில் பூசலாம். தண்ணி எடுத்து எல்லாம் தண்ணிக்குள்ள வச்சு தான் செய்யணும் வேண்டியது. அது ஆகணும். இருக்கு கூடுதலாக தண்ணி பாதிக்க கூடாதுன்னு சொன்னா தண்ணி கட்டா உப்பு அதையும் கவனத்துல கொள்ளுவோம். காயும் ஆனா தண்ணி பட்டா அது ஒரு கொஞ்ச காலத்துல உப்புற தன்மைக்கு சாயம் போட்டது சில இதுகள் அப்படி அதுக்குதான் அவிக்கிறேன். அது சாதுவா வரும் கையில வராதன்னு இல்ல, வர ஈரத்தன்மைன்னா கையில வரும் தானே. சரி, அப்ப அதோட கும்பிட்டு பண்ணிக்கிறவளோ செய்துடாங்க. சரி, அது சரி. இது பின்றதும் சரி. இப்ப நாங்கள் இப்படி பின்னி போட்டுதான் பேக் செய்தாலும் சரி, 3 பின்னல் இருக்கல்லோ, அந்த பின்னல்ல தான் பேக் செய்யறது, பாட்டா செய்யறது. அது நீங்க செய்வீங்களே, பேக் செய்யறது, பாட்டா செய்யறது, பூக்கள் செய்யறது, தொப்பி மட்டும்தான் செய்வேன். தொப்பி அப்படி நிறைய மாடல் இருக்கு. இந்த போன் பேக், எல்லாரும் போன் பேக் தண்ணி போதலும் பார்த்தீங்களோ? பார்க்க இல்லையா? தண்ணி போதலும் போன் பேக்கும் செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்கள் 2 நூலை திரிக்கிறோம். நல்ல நேரம் வந்து
எல்லாரும் இருக்காங்க கூட பின்னின நூல் அடங்குவோம் வெள்ள நூலை மட்டும் அடங்குவோம் தான் இது சரியா இல்லை நீங்க என்ன கருப்பி எடுத்து கருப்பி எடுத்து நாங்கள் ஆரம்பத்திலே கட்டொண்டு கட்டுறாங்க தானே அந்த கட்டை கத்திரிக்கோள் அளவு பாருங்க தொட்டு காட்டுங்க சரி கத்திரிக்கோளால வெட்டிட்டோம் சரி விஜயலட்சுமி பாக்குறீங்க நம்ம ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல பின்ன எங்க போடுவீங்க அந்த முடிச்ச கட் பண்றீங்க சரியோ கட் பண்ணிட்டு அவடத்துல தையல் ஊசி நூல் இருக்கல்லோ அதாலே ஒரு கட்டு ஒன்று போட போறோம் ஏன் ஏன் கட்டு போடுறோம்னு சொன்னா நாங்க பின்னினதை என்ன செய்யுங்கிறது குழாஞ்சி கொண்டு போயிடும் அப்ப அதுக்காக நாங்கள் இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா கட்டு போட போறோம் போடுறது பாருங்களேன் அதான் முதல்ல அதுக்குள்ள போத்துட்டு அந்த அப்படியே சுத்திட்டு திருப்பி இன்னொரு கட்டு போட்டுட்டா சரி குத்தி போட்டு இப்ப போட்டுட்டோம் என்ன வேலை செய்ய முதல் வேலையை அதான் செய்ய போறோம் சரி இனி அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்யலாம் ஒன்றில் சாதுரமா செய்யலாம் இல்லையா வட்டமா செய்யலாம் நாங்க இப்ப வட்டமா ஒரு பேக் ஒன்று செய்யலாம் சரியா இப்ப நாங்க பாருங்க அத நுனி பக்கம் இருக்கல தைச்சது கட்டு போட்டாச்சு எல்லாரும் முக பாருங்க இங்க பாருங்க கட்டு போட்டுதானே போட்டபடி இருக்குது அப்படியே நூலொன்று மறுக்கல இங்க பாருங்க அண்ணா கட்டு போட்டுருக்கேன் தையல் ஊசி நூலால கட்டு போட்டாச்சு சரியா இனி இதை நான் என்ன செய்ய போறேன்னா சின்ன சின்ன அப்படியே உருட்ட போறேன் பக்கா வாடாதான் சுத்த போறேன் இப்படியும் சுத்தலாம் இப்படியும் சுத்தலாம் இப்படி வளைச்சு கண்ணனே காட்டுறது ஓ இப்படி உருட்டுறது இல்ல நாங்கள் இப்படி ஒவ்வொரு தரம் சுத்தேக்க இடைக்குள்ள ஊசிய பொறுப்புறது ஒரு காசு ஊத்தி இடையில வைக்கிறது அப்படி கிராஸ் பண்ணி இங்க வரணும் அங்க ஊசி ஊத்தினா அங்க வந்துருக்கேன்னு வரணும் சரி டைட்டா இப்படி இப்ப நான் இல்லை சும்மா சாம்பிள் சொன்னானே நீட்டா தான் டைட் பண்ணி போட்டு தான் ஊத்துவானே இதே போல இங்க வரணும் வாரம் மற்ற டீம் சொல்லித்தலாமே இதை வந்து நாங்கள் எந்த மாடல்ல எப்படி செய்தாலும் பேக்கும் செய்யலாம் ஓகே லட்சுமி ஓ இப்போ சாந்திக்கு அடுத்ததான் நான் சொன்ன மணியில் நிற்கிறேன் 3 மணி போல எடுங்க காணுவேன்டா அப்புறம் நீங்கள் ஒரு 3-3:30 போல எடுத்தீங்களாண்டா ஆஃபீஸில் அனுப்பிடுறாங்க நான் போட்டுதாங்க அது 2 எடுத்தேன் இஞ்சி சாப்பிடுங்க வீடியோடு வருது வீடியோடு வருது
வாங்க ஆடியோ அப்படி வா ஜாம் அண்ணா வாங்க அக்கா வாங்க 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 எல்லாம் மலிவு வாங்கோ எல்லாம் ஏழாவது தான் வாங்க அக்கா வாங்க தரமான பொருள் வாங்க 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 எல்லாம் மலிவு எல்லாம் ஏழாவது தான் வா அண்ணன் பாருங்க அண்ணா ரிசீவர் தான் ஐயா வாங்க பெனாட்டு பழைய பெனாட்டு அரே சிவாங்க ரிசீவர் வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாம் மலிவு வாங்கோ வாங்க வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க வாங்க ஐயா வாங்க நேரம் போறாங்கப்பா உண்டியல் என்றானே உங்களுக்கு அது நீட்டா மிஞ்சிறது மட்டும்தான் உண்டியல் வா பொருளை தான் மறுவிக்கணும் வாங்க எல்லாம் போன நல்ல மலிவு சால சால பின்ன பாக்ஸ் ஒன்று வாங்கோ 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 இல்லை கிடையாது வடிய வா ஒன்றியலே பண்ணலாம் வா வாங்கோ வாங்க வாங்கோ வாங்க 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 பன்னிரண்டா கண்டு சமூக பணிக்காண்டி ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க வாங்க என்ன வாங்க அக்கா வாங்க ஓய்க்கலாம் பார்த்தோம் அடியா 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 எவ்வளோ வாங்க எல்லாம் மலிவு பணிக்காண்டி ஒரு பொருள் அல்ல மெல்லிய இது அல்ல சவுண்டா குறைங்குவா வாங்கோ வாங்கோ இந்தியிலே போடலாம் வாங்க அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு அளவான பயணம்
எங்கள் மாத்திரமே இந்த இது மாத்திரமில்லை ஐடிசி டிஷர்ட் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். ஐடிசி லட்சணை படிக்கப்படும் தொப்பி ஒன்று வழங்கப்படும். எல்லாரும் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் அது விட கூட நேரம்மா நேரம் 3 நேரம் வெளிவந்த எங்கள் உறவுகளில் சமூக பணிக்காக பண்பாடு வாழ்நிறுத்த